வணக்கம். போகர் ஹெர்பல்ஸ் வழங்கும் ஃபேட் பர்னர் 8 வகையான கூட்டு கலவை உபயோகிக்கும் முறை. உடல் எடையை குறைக்கும் ஆயுர்வேத மருத்துவம் ஃபேட் பர்னர். இரத்தத்தின் கொழுப்பின் இயல்பான அளவு மீறினால் உடல் பருமன் ஏற்பட்டு நோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், மூட்டு வலி போன்ற பல்வேறு நோய்களை வரவழைக்கும். மேலும் இரத்தத்தில் யூரியா கிரீட்டின் ஆகியவற்றின் அளவும் அதிகமாயிருந்தால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். முக்கிய குறிப்பு: காலையில் எழுந்ததும் வெந்நீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நம் உடலில் ஏற்படும் நோய்கள் குறையும். வயிற்றை சுத்தப்படுத்திய பின்பே மருந்தை அருந்தவும். உபயோகிக்கும் முறை: டிகாக்ஷன் சூரணம். காலையில் வெறும் வயிற்றில் 5 கிராம் டிகாக்ஷன் பொடி மற்றும் 5 கிராம் சூரணம் 150 அல்லது 200 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடிக்கவும். ஹேர் மிஸ்ட் பவுடர் 10 கிராம் பொடியை 200 அல்லது 250 மில்லி தண்ணீரில் போட்டு தேவைப்பட்டால் தேன் அல்லது வெல்லம் சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இனிப்பை தவிர்க்கவும். எனர்ஜி என்ஹான்சர்: கேரட் அல்லது பீட்ரூட் அல்லது வேறு ஏதேனும் 250 மில்லி பழச்சாறுடன் 8 முதல் 10 கிராம் தூள் சேர்த்து சாப்பிடவும். சர்க்கரை சேர்ப்பதை தவிர்க்கவும். ஹனி மோரிங்க: மாலையில் 200 அல்லது 250 மில்லி தண்ணீரில் 8 முதல் 10 கிராம் தூள் சேர்த்து உங்களுக்கு சுவை தேவைப்பட்டால் தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பட்டை, புதினா, கருவேப்பிலை, மஞ்சள், கொத்தமல்லி போன்ற காய்கறிகளைச் சேர்த்து கொதிக்க வைத்து சூப் உட்கொள்ளவும். சூப் உட்கொண்ட 30 நிமிடம் பிறகு 5 கிராம் டிகாக்ஷன் பொடி மற்றும் 5 கிராம் சூரணம் 150 அல்லது 200 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடிக்கவும். கோலன் கிளென்சர்: இரவு உணவு பிறகு 100 மில்லி தண்ணீரில் 3 கிராம் கோலன் கிளென்சர் தூள் கலந்து 1 கோலன் கிளென்சர் காப்சியூலை எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்திற்கு ஒருமுறை முழு உடலில் எண்ணெய் தடவி சில மணி நேரம் காத்திருந்து வெந்நீரில் குளிக்கவும். உணவு முறைகள்: காலை 8 முதல் 9 மணிக்குள் மருந்து, கஞ்சி மற்றும் பழச்சாறை உட்கொள்ளவும். 1 முதல் 2 மணிக்குள் காய்கறி உணவு உட்கொள்ளலாம். இடைவெளியில் காபி, ஸ்நாக்ஸ் அருந்தக்கூடாது. தேவைப்பட்டால் பழச்சாறு அருந்தவும். இரவு சப்பாத்தி அல்லது சாப்பாடு உட்கொள்ளலாம். அசைவ உணவை வாரத்திற்கு 1 முறை உட்கொள்ளலாம். ஸ்நாக்ஸ் தவிர்க்கவும். முருங்கை கீரை, மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, கருவேப்பிலை துவையல், சுரைக்காய், பூசணி, கோவக்காய், சுண்டக்காய், பீர்க்கங்காய், பிரண்டை, முள்ளங்கி, பாசிப்பயிறு, உளுந்து களி, ஆட்டுக்கால் சூப், ஆட்டு மண்ணீரல், பழச்சாறுகளை மதிய உணவாக அருந்தவும். குணப்படுத்தக்கூடிய நோய்கள்: இரத்தத்தின் கொழுப்பின் இயல்பான அளவு ஏற்படும். சக்கர நோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், மூட்டு வலி போன்ற பல்வேறு நோய்கள் குணமாகும். இரத்தத்தில் யூரியா கிரீட்டின் இயல்பான அளவு ஏற்படும். சிறுநீரக பாதிப்பு குணமாகும். மாதத்திற்கு 2 முதல் 3 வரை கிலோ கொழுப்பை குறையும். கெட்ட கொழுப்பு: உடல் பருமன், உடல் துர்நாற்றம், ஆமாவாதம், ஆசன நரம்பு வலி, புண்கள், கொப்பளங்கள், கொழுப்பு கட்டிகள், அரிஜீரணம், மலச்சிக்கல், வாயு, உடல் சோர்வு, கொழுப்பு கல்லீரல், வெரிகோஸ் முதலான நோய்களை குணப்படுத்தும். முக்கிய குறிப்பு: வெறும் வயிற்றில் 160 முதல் 250 வரை மில்லி, 100 மில்லி இரத்தத்தில் கொலஸ்டரால் ஃபாஸ்டிங். கேட்ட கொழுப்பு: வெறும் வயிற்றில் 160 மில்லிக்கும் குறைவாக நல்ல கொழுப்பு HDL. வெறும் வயிற்றில் 35 மில்லிக்கு அதிகமாக ட்ரைகிளிசரைட்ஸ். கொழுப்பு: வெறும் வயிற்றில் 10 மில்லி முதல் 160 மில்லி வரை. ட்ரைகிளிசரைட்ஸ் நல்ல கொழுப்பு சத்தில் ஒரு வகை. VLDL கொழுப்பு: வெறும் வயிற்றில் 30 மில்லிக்கும் குறைவாக கெட்ட கொழுப்பு சத்தில் ஒரு வகை.
யூரியா 10 முதல் 40 வரை மில்லி வரை. கிரியாட்டினின் 0.6 கிமிலி முதல் 1.3 மில்லி வரை. நன்றி வணக்கம்.